திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம திருவிளையாடல் புராணத்தில் 41வதா விறகு விற்றல் பற்றி பார்க்கலாமா? மதுரையை சிறப்பாக வரகுண பாண்டியன் ஆட்சி செய்து வந்துட்டு இருந்த அந்த காலத்தில் ஏமநாதன் அப்படின்ற யாழ்ப்பாணர் வடநாட்டிலிருந்து மதுரைக்கு வராங்க. அவரு சூப்பராக பாட்டு பாடுவார். அவர் பாடின பாட்டுக்கு நிறைய விருதுகளும் கிடச்சிருக்கு. அந்த ஏமநாதன் மதுரையில் இருக்கிற வரகுண பாண்டிய மன்னனுடைய அரசவைக்கு போய் ராஜாவை பலவாராக போற்றி யாழினை இசைத்து சுருதி சுத்தமாக பாட்டு பாடுறாரு. ஒரு பாடின பாட்டை கேட்ட நம்ம ராஜாவான வரகுண பாண்டியனும் மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த ஏமநாதனுக்கு பட்டாடைகள் அப்புறம் பொன் பொருள் அப்படின்னு நிறையா கொடுக்குறாரு. உணவு சமைக்கிறதுக்கு தேவையான பொருளையும் அப்புறம் அந்த யாழ்ப்பாணர் தங்கிட வீடும் கொடுக்குறாரு. பாண்டிய மன்னன் மகிழ்வோடு கொடுத்த அந்த பரிசில் ஏமநாதன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் கொடுத்த அந்த வீட்டில் போய் தங்கியிருக்கார். ராஜாட்ட பரிசு பொருள் வாங்கினதுமே ஏமநாதனுக்கு கர்வம் அதிகமாயிடுச்சு. ஏற்கனவே வெற்றி பல பெற்று பரிசு வாங்கியிருந்த அவருக்கு இப்போ ராஜாட்ட பரிசு வாங்கினோடனே அவருடைய கர்வம் ஜாஸ்தியானதுனால அவருக்கு நிகரானவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை, தனக்கு நிகர் தானே நினச்சிட்ருக்கிறாரு. இந்த ஏமநாதருடைய கர்வத்தை பார்த்த வரகுண பாண்டியனும் அவங்களோட கர்வத்தை எப்படியாவது அடக்கணும்னு நினச்சிக்கிட்டு இவருக்கு போட்டியை யாரையாவது ஒருத்தவங்களை பாட சொல்லி இவங்க கர்வத்தை அடக்கணும்னு நினைக்கிறாரு. யாரை பாட சொல்லலான்னு யோசிச்சு பார்க்குறாரு. அப்புறம் அவருக்கு பானபத்திரரோட நினைப்பு வருதா. அப்புறம் ஆள் விட்டு பானபத்திரரை அழைச்சிட்டு வர மாதிரி சொல்கிறாரு. பானபத்திரர் அரண்மனைக்கு வந்த உடனே ராஜா பானபத்திரர் இசையில் வல்லவன் என கர்வம் கொண்டிருக்கிற ஏமநாதனோட நீ பாட்டு பாடி அவனை நீ ஜெயிக்கணும், உனது வெற்றியால் அவனுடைய கர்வம் அழியணும் அப்படின்னு வரகுண பாண்டியன் சொல்கிறாரு. அதுக்கு பானபத்திரர் என்ன சொல்கிறாரு? மன்னா, சிவனடியாராகிய நீங்கள் மனசில் நான் நல்லா பாடுறேன் அப்படின்னு நினைக்கிறதுனாலையும் சிவபெருமானுடைய கருணையாலையும் நான் நல்லா பாட்டு பாடி அந்த ஏமநாதனை ஜெயிச்சுட்டு அவர் பெற்ற விருதுகள் அனைத்தையும் பறிப்பதோடு அவனுடைய கர்வத்தையும் நான் ஒடுக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்ட மன்னன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சொல்கிறது. சரி, நீங்கள் இப்போ வீட்டுக்கு போயிடுங்க, நாளைக்கு அரசவைக்கு அந்த ஏமநாதரோட போட்டிக்கிட்டு பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். இப்படி இருக்கும்போது அந்த ஏமநாதனுடைய சீடர்கள் மதுரையில் பல இடங்களுக்கு போய் சூப்பராக பாட்டு பாடுறாங்க. அதை கேட்ட பானபத்திரன், ஐயோ இவங்க இவ்வளோ சூப்பராக பாடுறாங்களே, அப்போ இவங்களுடைய குரு இன்னும் எவ்வளோ சூப்பராக பாடுவாங்க அப்படின்னு நினச்சி அப்போ தான் அவருக்கு ஒரு கலக்கம் வருது. நாம் நாளைக்கு போட்டியில் ஜெயிப்போமா அப்படின்ட்டு நினப்பும் வருது. சரி, நமக்கு எல்லாமே சிவபெருமான் தான், அவர்கிட்ட போய் நம்ம உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோயிலுக்கு போய் சொக்கநாத பெருமானை பணிந்து வணங்கி, ஐயனே பரம்பொருளே, நாளைக்கு இசை போட்டியில் நான் வெற்றி பெறுமாறு நீங்கள் திருவருள் புரிய வேண்டும்னு சிவபெருமானை மனம் உருகி வேண்டிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாரு. சச்சிதானந்த ஸ்வரூபமாக விளங்கிடும் சோமசுந்தர பெருமான் அவருடைய உண்மையான அடியாரான பானபத்திரர் போட்டியில் வெற்றி பெறணும், அந்த ஏமநாதனுடைய கர்வத்தை ஒடுக்கணும், அது மட்டும் இல்லாத அந்த ஏமநாதனை இந்த ஊரை விட்டே ஓட வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு விறகு விற்கிறவங்க மாதிரி அவர் உருமாறி வராரு. பார்க்குறதுக்கு எப்படி இருக்காரு? அவருடைய இடுப்பில் ஒரு கந்த துணியை உடுத்திருக்கிறாரு. பெருமானின் வலதுபுற இடுப்பில் கொடுவாள் சொருகப்பட்டிருக்குது. ஏன்னா அவர் விறகு வெட்டியில் கொடுவா வச்சிருக்காரு. அவருடைய திருவடிகளில் தேய்ந்த பழைய செருப்பு தான் போட்டிருக்காரு. பழைய உரையில் போடப்பட்டிருந்த யாழினை தோளில் தொங்க விட்டுக்கிட்டு அவரது தலையில் விறகு சுமந்துட்டு வந்துட்டுருக்காரு. அவரோட தலையில் சுமந்துட்டு வந்த அந்த விறகு சுமைக்கு விலையை சொல்லிக்கிட்டே, விறகு வாங்கலையோ விறகு அப்படின்னு அந்த நகர தெரு வழியாக அப்படியே வந்துட்டுருக்காரு. அவரை பார்த்து விறகு என்ன விலைப்பா அப்படின்னு கேட்டவங்களுக்கு அது விறகோட விலையை சொல்லிட்டு பல தெருக்களை கடந்து போயிட்டுருக்காரு. இரவே வந்துடுச்சு. அதனால் அந்த ஏமநாதன் தங்கியிருந்த வீட்டுக்கு பக்கத்தில் வந்தார். அப்புறம் அந்த விறகு சுமையை அப்படியே பக்கத்தில் ஒரு இடத்துல வச்சுட்டு ஏமநாதன் தங்கியிருந்த அந்த வீட்டு திண்ணையில் போய் இழப்பாடுற மாதிரி உட்கார்றாரு. அவருடைய களைப்பு நீங்குமாறு அழகான இனிமையான பாட்டு ஒன்று பாடினார். வீட்டுக்குள்ளே இருந்த அந்த ஏமநாதனும் சிவபெருமான் பாடின பாட்டை கேட்டார். இசையில் வல்லவனாகிய இந்த ஏமநாதனையும் சிவபெருமானுடைய பாட்டு அப்படி கவர்ந்து எழுந்துச்சு. யார் இப்படி இனிமையான குரலில் பாடுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு வீட்டுக்கு வெளியில் பார்க்குறாரு ஏமநாதன். அவருடைய வீட்டு திண்ணையில் ஒரு விறகு விற்பவன் இருக்கிறத பார்த்த ஏமநாதன், யாருப்பா நீ அப்படின்னு கேட்குறாரு. ஐயா, யாழிசையில் வல்லவரான பானபத்திரரின் அடிமைன்னா. பானபத்திரருக்கு நிறைய சீடர்கள் இருக்காங்க.
நானும் அவர்கிட்ட போய் பாட்டு கற்றுக்கணுன்னு விரும்பினேன். ஆனால் என்ன தகுதி இல்லாதவன்னு ஒதுக்கிட்டார். அதனால தான் நான் இப்படி விறகு வெட்டி பொழப்பு நடத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சிவபெருமான். அதை கேட்ட ஏமநாதன், அப்பனே நீ இப்போ பாடின அதே பாட்டை திரும்பியும் ஒரு முறை எனக்காக பாடு பார்ப்போம் கேட்கலாம் அப்படிங்கிறாரு. சிவபெருமானும் அவரோட யாழினை உரையிலிருந்து எடுத்து அதன் நரம்பின முடுக்கி சுருதி சேர்த்தார். அப்புறம் இனிய ராகங்களில் ஒன்றான சதாரி பண்ணை, அசை, வீதிப்போக்கு, வண்ணம், திறம் போன்றவற்றால் எல்லாரும் விரும்பும் நல்லிசை பாடினார். யாழின் இசையும் குரலின் இனிமையும் ஒன்று கூடின. குற்றமற்ற வகையில் பண் எழுந்து சிறந்து விளங்கியது. பாடலின் பல்வகை குணங்களும் மேலோங்கின. வேதகாந்தாரி ராகத்தில் ஒரு நல்ல இசை எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி பாடுறாரு. இந்த தெய்வப்பண் ஏமநாதனுடைய உடம்பு, நாடி, நரம்பு, மயிர்கால்கள் உள்ளத்திலும் அப்புறம் என்ன ஆவியிலும் கலந்து அப்படியே கிளர்ச்சியுற செஞ்சிச்சு. இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட ஏமநாதனும், ஐயா நான் அறிந்த சாதாரண பண்ணல்ல இது, இந்த பண் தேவகானமே ஆகும். என்ன வித்தை இது? பானபத்திரனால் ஒதுக்கி தள்ளப்பட்ட இவனுக்கே இவ்வளவு இசை ஞானம் இருந்தா என் கூட போட்டி போகிறதுக்கு சம்மதிச்சிருக்கிற அந்த பானபத்திரருக்கு எவ்வளோ இசை ஞானம் இருக்கும் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் கவலைப்படுறாரு. நாளைக்கு அந்த பானபத்திரரோட நம்ம இசை போட்டி நடத்தினா கண்டிப்பாக நம்ம தோற்று போயிடுவோம். அதனால் இன்றைக்கே நம்ம ஊரை விட்டு ஓடி போயிடலான்னு அவங்க வீட்டுக்குள்ளே போய் அவங்க சீடர்களை எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க ஊருக்கே திரும்பி போயிடுறாரு. அன்னைக்கு ராத்திரியே சிவபெருமான் பானபத்திரருடைய கனவுல போய், பானபத்திரா நீ என்கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டதுனால நான் விறகு விப்பவன் மாதிரி போய் கர்வத்தோடு இருந்த அந்த ஏமநாதனை பார்த்து நான் பானபத்திரருடைய அடிமை அப்படின்னு சொல்லி சதாரிப்பன் பாடி அவனை வென்று உன்னை காத்தருளினேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறாரு. டக்குன்னு எழுந்திருச்ச பானபத்திரன் பக்தியோட சூரியோதயத்துக்கு முன்பாகவே கோயிலுக்கு போய் சொக்கநாத பெருமானை பணிந்து வணங்குறாரு. எம்பெருமானை பார்த்து, நான் அபச்சாரம் அல்லவா செஞ்சிட்டேன், தேவர்கோனே அறியாத தேவதேவனை ஒரு விறகு விப்பவர் போலல்லவா வர வச்சுட்டேன், மகாதேவரையே இப்படி விறகு விப்பவர் ஆக்கிட்டேனே, மன்னிக்கவே முடியாத ஒரு பெரிய தப்பை இப்படி செஞ்சிட்டேனே, சிவபெருமானே இப்படி உங்களை மாற்றினா என்ன தயவு செஞ்சு நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனமுருக பானபத்திரர் வேண்டி நிற்கிறாரு. இப்படி இறைவனை வணங்கிட்டு சரி நேராக அரண்மனைக்கு போகலாம் அப்படின்னு அரண்மனைக்கு போய் வரகுண பாண்டிய மன்னனை வணங்கி நின்றுட்டுருக்காரு. பாண்டிய மன்னனும் உடனே ஒரு ஏவலாளியை அனுப்பி அந்த ஏமநாதனை அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஏவலாளியும் ஏமநாதர் இருக்கிற வீட்டுக்கு போய் அவரை பார்க்குறாங்க. ஆனால் அந்த வீட்டில் அவங்க யாருமே இல்லை. அரண்மனை ஏவலாளிகள்லாம் வந்து ஏமநாதனை தேடுறதை பார்த்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அரண்மனை ஏவலாளிகளை பார்த்து, அரண்மனை ஏவலாளிகளே நீங்கள் தேடுற அந்த ஏமநாதன் நேற்று வரைக்கும் இங்கே தான் இருந்தார், நேற்று சாயங்காலம் ஒரு அதிசயம் நடந்துச்சு, விறகு விற்பவன் போல ஒருத்தவங்க இங்கே வந்தாங்க, அவரு பானபத்திரரோட அடிமைன்னு அந்த ஏமநாதன்கிட்ட சொல்லி இனிமையான குரல் ஒரு பாட்டு பாடினாருங்க. அந்த பாட்டை கேட்டதுமே ஏமநாதன் என்ன நினச்சாருன்னே தெரில. அவரும் அவங்க சீடரை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க ஊருக்கே ஓடியா போயிட்டாங்க ராத்திரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செய்தியை சீக்கிரமாக வந்து அந்த ஏவலாளிகள்லாம் பாண்டிய மன்னன்கிட்ட சொன்னாங்க. ஏமநாதன் மதுரையை விட்டு ஓடி போன செய்தியை கேட்டோடனே ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. இருந்தாலும் அவருக்கு முன்னாடி இருந்த பானபத்திரரை பார்த்து, பானபத்திரரே ஏமநாதன் என்ன காரணத்தினால இப்படி ஊரை விட்டு ஓடி போனார், நீங்கள் நேற்று என்னை வந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பானபத்திரரும், நான் வந்து சொக்கநாத பெருமானை போய் பார்த்துட்டு எனக்கும் அந்த ஏமநாதருக்கும் நடக்க இருக்கிற இசை போட்டியை பற்றி சொல்லி அதில் எனக்கு வெற்றி கிடைக்குமாறு செய்யுமாறு வேண்டிட்டு தான் வந்தேன், வேறு ஒன்றும் செய்யலை அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் அவரை கனவுல தோன்றி அவரே விறகு விப்பவன் போல ஏமநாதருடைய திண்ணையில் போய் உக்காந்துருந்ததையும், ஏமநாதன் விறகு விப்பரை பார்த்து யாருன்னு கேட்டதையும், அதுக்கு விறகு விற்பவர் நான் பானபத்திரரோட அடிமைன்னு சொல்லி ஒரு இனிமையான குரலில் சூப்பரான ஒரு ராகத்தில் பாட்டு பாடினதையும், அதை கேட்ட ஏமநாதன் மதுரையை விட்டே ஓடி போனதையும் சிவபெருமான் எனக்கு சொல்லிட்டாருன்னு வேற சொல்கிறாரு. ஏமநாதனை அழைச்சிட்டு வருமாறு அனுப்புன அந்த ஏவலர்கள் சொன்னதும் இப்போ பானபத்திரர் சொன்னதும் ஒன்றாவே இருந்ததுனால வரகுண பாண்டியன் வந்து இதெல்லாம் சோமசுந்தர பெருமானுடைய திருவிளையாடல் தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பானபத்திரர் சிவபெருமான் மேலே வச்சிருந்த பக்தியும் அதனால் சிவபெருமான் பானபத்திரருக்கு செஞ்சதையும் வியந்து போற்றி துதித்தார். வரகுண பாண்டியன் கோயிலுக்கு போய் சிவபெருமானை பலவாறாக போற்றி துதித்து வணங்குறாரு. அப்புறம்
சிவபெருமானுடைய அருள் பெற்ற பானபத்திரரை யானை மீது அமர வச்சு அப்படியே நகர்வலமாக குறை செய்கிறாரு. அப்புறம் சிவபெருமானுடைய பக்தனான பானபத்திரருக்கு நிறைய பரிசு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாது பானபத்திரரை பார்த்து, இசையில் வல்லுனரே, இறைவனே உன்னுடைய அடிமைன்னு சொன்னாருன்னா அப்போ நானும் உன்னோட அடிமை தான். இன்னையிலிருந்து சோமசுந்தர பெருமானையே போற்றி பாடுவதையே தலையாய பணியாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு பணிவோடு கேட்டுக்கிட்டு அவரை வழி அனுப்பி வச்சிடுறாரு. பாண்டிய நாட்டு மன்னன் அவருக்கு அளித்த பரிசை நிறைய புலவர்களுக்கும் சீடர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தார் பானபத்திரர். அப்புறம் ராஜா சொன்ன மாதிரி சோமசுந்தர பெருமானையே எப்போ மனசில் நினச்சிக்கிட்டு அவரையே போற்றி இனிமையான குரலில் பாட்டு பாடி சிவபெருமானுக்காகவே வாழ்ந்து வந்துட்டுருக்காரு பானபத்திரர். திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.